ஏன்பா உங்களுக்குலாம் அக்கா தங்கச்சியே கிடையாதா? ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா அவங்களே இப்படிதான் கட்டி போட்டு கொடுமைப்படுத்துவீங்களா? இந்த பாருமா, எந்த போலீஸ்காரன் எங்களை போல பொறுக்கிங்களோட அக்கா தங்கச்சி கட்டிக்கிறான்? யோசிச்சு பாத்தியா? இத பாருமா, இப்படி எல்லாம் சென்டிமெண்ட் பேசி எங்களை மாத்த முடியாது. ஒழுங்கா உன் வேலையை பாரு. இவங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம தான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்க பார்க்கணும். என்ன பண்ணலாம்? டேய் பாஸ்டா, பேசுடா. ஹலோ பாஸ். ஓகே பாஸ், ஓகே. டேய் பாஸ் நம்மள கூப்பிடுறாரா? இவங்களை என்ன பண்ணுறது? விட்டுட்டு வா, அதான் கட்டி போட்டிருக்கோம்ல, ஓடிடுவா முடியும். இத பாருமா, எந்த கலாட்டாவும் பண்ணாம சமத்தா இருக்கணும். நாங்க இப்ப வந்துருவோம், வாடா. வா. வாமா கனகவல்லி, தப்பிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டிய. நாங்க என்ன முட்டாளா உன்னை தப்பிக்க விட்டுட்டு கம்பின்றதுக்கு? தபார், காத்துல ஒரு முடியா செஞ்சா கூட நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நீ தப்பிக்கிறதையா கண்டுபிடிக்க முடியாது. எங்க பொழுதுபோக்கே இதான். உன்னை தப்பிக்க விட்டா நீ எப்படி ஓடுறேன்னு வேடிக்கை பார்த்தோம். ரொம்ப நல்லாவே ஓடுற. அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடு. என்ன டேய், அவளை இழுத்துன்னு போய் கட்டுங்கடா. ஏய், வா வா வா. ஆன்றல ராம். எட்டல ஜானி. யா. எஸ். என்ன கௌரி, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கம்மன் உட்காந்துருக்க? ஸ்கூலுக்கு வர ஐடியாவே இல்லையா? ஸ்கூலுக்கு போனா எனக்கு மம்மி ஞாபகம் தான் வருது. சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மம்மி எங்க போனாங்கன்னு அப்பாவாலையும் கண்டுபிடிக்க முடியல. பேசாம நாம 2 பேரும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு மம்மியை தேடி பார்க்கலாமா? ராஸ்கல்ஸ், எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்லயே பணத்தை வைக்க சொல்லிட்டு அதை நாங்க எடுத்துட்டு போறோம்னு சொல்லியிருப்பானுங்க. வரட்டும், நான் உள்ள வச்சிருக்கிறது பணம் இல்ல, அவங்களுக்கு விலங்கு. டேய் கௌதம், நாம முதல்ல மூசாவை கூப்பிட்டு இந்த ப்ராப்ளத்தை சொல்லிடலாம். அம்மா இருக்கிற இடத்த மூசா ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சு சொல்லிடுவான். கௌரி, என்ன டென்ஷன் பண்ணாத. அன்னைக்கே மூசா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னானா இல்லையா? இந்த விஷயத்த மறந்துட்டியா கௌரி? மறக்கல. ஆனா இப்ப மூசாவை விட்டா நமக்கு வேற வழி இல்லையே. முதல்ல நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். நம்மளால முடியலன்னா அப்புறமா மூசாவை கூப்பிடலாம். நீ இப்படியே தான் சொல்லிட்டு இருப்ப. நம்மளாலலாம் அம்மாவை கண்டுபிடிக்க முடியாது. நான் மூசாவை கூப்பிடுறேன். கௌரி, சொன்னா கேளு. தேவையில்லாம மூசாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி விடு. அந்த கிரிமினல்ஸ் ஒரு போலீஸ்மேனுடைய பொண்டாட்டியே கடத்தி இருக்கிறானுங்கன்னா சாதாரண பொதுமக்களுடைய நிலைமை என்ன? அந்த பொதுமக்கள் எப்படி நம்மள நம்புவாங்க?
நம்ம வீட்டையே நம்மனால பாதுகாக்க முடியலன்னா நம்ம எப்படி பொதுமக்களை பாதுகாக்க போறோம்? அவனுங்க என் பொண்டாட்டிய கடத்தினது மட்டும் இல்லாம என்னையே பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறானுங்க. அந்த பணத்தையும் என் வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போவானுங்களாம். அவனுங்க சொன்ன மாதிரி நான் 1 லட்சம் ரூபாய் பணத்தை உள்ள பீரோல வச்சிருக்கேன். என்னையும் உங்களையும் மீறி அவனுங்க எப்படி அந்த பணத்தை டச் பண்ணிடுறானுங்கன்னு பார்த்துடுறேன். மேன், நீங்க நாலா பக்கமும் போய் மறைஞ்சு நின்னுக்குங்க. சந்தேகப்படுற மாதிரி ஒரு காக்கா குருவி வந்தா கூட அதை ஒரே அமுக்க அமுக்கிடுங்க. அந்த கடத்தல்காரங்களுக்கு போலீஸ்னா என்னன்னு புரிய வைக்கணும். பி அலர்ட். எஸ் சார். நான் உள்ள போய் என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் உள்ளே வெயிட் பண்றேன். மூவ் மூவ்மெண்ட். டேய் கௌதம், பிங்க் கலர் கவர்டா. குடு, அம்மா விஷயமா தான் போட்டிருப்பாங்க, படிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1ன்னு போட்டிருக்கிற லெட்டர் படிடா. இந்தா. என்னது இது? அம்மா மோதிரம் போல இருக்கு. ஆமா. சரி, லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு படி. சீக்கிரம், அப்பா வந்துட போறாரு. டியர் கௌதம் கௌரி, இந்த மோதிரம் உங்க அம்மாவுடையதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நாங்கள் இதில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் கேட்கலனாலோ உங்கள் அப்பா கிட்ட சொன்னாலோ உங்கள் அம்மாவுக்கு மோதிரம் போடுறதுக்கு விரல் இருக்காது. மேல படிடா. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? நான் சொன்னபடி நீங்கள் கேட்கலனா தான் அப்படி செய்வேன். பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் அப்பா பணம் வைக்கிற பீரோவை தரங்க. அதில் 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கும். அதை எடுத்து கௌரியோட ஸ்கூல் பேக்கில் வச்சுட்டு பேக்கில் நீங்கள் எடுத்த 2வது லெட்டரை பீரோவில் பணம் எடுத்த இடத்துல வச்சிடுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் நான் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். பாய். இப்போ என்ன கௌரி பண்ணுறது? லெட்டர்ல இருக்கிற மாதிரி தான் பண்ணணும். நமக்கு அம்மா ரொம்ப முக்கியம். சரி, வா போலாம். கௌதம், கௌரி, நீங்க இன்னும் கிளம்பல? என்ன ஏன் 2 பேரும் முழிக்கிறீங்க? இல்ல டாடி, நீங்க இன்னும் எங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலையே. சாரி, நான் போய் ரெடி பண்றேன். நீங்க 2 பேரும் சீக்கிரம் கீழே வாங்க. நீங்க போங்க டாடி, நாங்க புக்ஸ் எடுத்து வச்சுட்டு வந்துடுறோம். சீக்கிரம் வரணும். டேய் கௌதம், அப்பா போயிட்டாரு, சீக்கிரம் வா. வாடா, சீக்கிரம் வா. பூட்டிடு. கௌரி, எனக்கு என்னமோ இது அப்பா கிட்ட சொல்லிடலான்னு தோணுது. போடா முட்டாள், சொன்னா அம்மா வரல வெட்டிடுவாங்க. படிச்சல, பேசாம வா. ஏன் இவ்வளவு லேட்டு? அது அது வந்து என்ன அது வந்துன்னு? இல்லப்பா, புக் எடுத்து வைக்க டைம் ஆயிடுச்சு. இந்த பொடி, கிளம்பு கிளம்புடா. ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு பாரு. போ போ போ. அப்பா, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இனிமே
பணத்தை எடுக்க வந்தானுங்கன்னா அவனுங்களை எப்படி வேணா வளைச்சு அட்டாக் பண்ணலாம். வரட்டும் அந்த கல்பிரிட்ஸ். இன்னைக்கு நானா அவனுங்களான்னு பார்த்துறேன். இவ்வளவு பணத்தையும் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக ரொம்ப பயமா இருக்கு கௌரி. என்னோட பேக்ல தானே பணம் இருக்கு, நீ ஏன் பயப்படுற? ஒருவேளை லெட்டர் எழுதினவங்க நம்மளை தேடி ஸ்கூலுக்கு வந்துட்டாங்கன்னா விஷயம் மிஸ்ஸுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் மிஸ் டாடிக்கு ஃபோன் பண்ணி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. மாட்டி விட்டா பரவாயில்ல, டாடி திட்டினா நான் பதில் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த பணத்தை கொடுத்து மம்மியை வீட்டுக்கு வர வைக்கணும், அதுதான் இப்போ முக்கியம். கண்ணுங்களா, நான் அனுப்புன லெட்டர் படிச்சிங்களா? அப்படின்னா பணத்தை எடுத்து கையில வச்சுட்டு நடைய கட்டுங்க. எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு, அவங்கள பார்த்த உடனே நாங்க பணம் தரோம். இப்போ நீ எனக்கு பணம் கொடுத்தாதான் இன்னைக்கு சாயந்தரம் உங்க அம்மாவை நீ பார்க்க முடியும். அதனால யோசிக்காம அந்த 1 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. ஸ்கூல் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வரப்போ உங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க. ப்ளீஸ் எங்க அம்மாவை எப்படியாவது வீட்ல கொண்டு வந்து விட்டுரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எங்க டேடி கிட்ட கேட்டு நான் வாங்கி தரேன். எங்களை ஏமாத்திடாத. கவலைப்படாம நீங்க ஸ்கூலுக்கு போங்க. 1 வாரமா மனசுல தேய்ச்சி வச்சிருந்த பாசத்தை கொட்டுறதுக்காக உங்க அம்மா இன்னைக்கு சாயந்தரம் வீட்டு வாசல்ல நிப்பாங்க. நான் வரேன். கௌரி, கார் நம்பரை நோட் பண்ணலாம். கௌரி, இந்த காருக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. இது திருட்டு காரு. நாம ஏமாத்திட்டோம். சார், ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி சந்தேகப்படும்படியா யாருமே இல்லையே. அநேகமா அவனுங்க நம்ம பிளானை கெஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது நிச்சயமா நம்ம டிஐஜி போனா தான் இருக்கும். ஏற்கனவே நான் டென்ஷன்ல ஏகப்பட்ட மண்டை குடைச்சல்ல இருக்கிறேன். அவரு வேற என்னென்ன கேட்டு குடைய போறாரோ. பெருமாள் தான் காப்பாத்தணும். ஹலோ கோதண்டா, ரொம்ப நன்றி. இப்போதைக்கு நாங்க வரமாட்டேன். அதனால என்ன பிடிக்க நீ விரிச்சு வச்சிருந்த வலைய மடிச்சு மூலையில போட்டுட்டு உருப்படியா வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. டேய், நீ ஒரு கோழடா. நான் இருக்கிற தெரு பக்கமே நீ வரமாட்ட. அப்புறம் எதுக்காக வீட்டுக்கு வரன்னு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்த? சும்மா கூவாத கோதண்டா. எனக்கு தேவை உன்னோட பணம். அது எனக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் எதுக்கு நான் அங்க வரணும்? Thank you. பணமா? எப்படி? கோதண்டம், அடிப்படையிலே உனக்கு கிரிமினல் புத்தி இல்லைன்றதை நீ ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற? நீ தந்திரமா எதையாவது செஞ்சு என்னை பிடிக்க பார்த்துருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டை சுற்றி போலீஸை நிற்க வச்சு என்னை பிடிக்க பார்க்குறியே, அது எப்படிப்பா முடியும்? நான் உன்னை விட பெரிய கில்லாடி. அவ்வளவு சீக்கிரம் உன் வலையில விழமாட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது மாற்றி யோசிக்க பாரு. பணத்தை உன் குழந்தைங்க தான் என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. அவங்கள அடிக்காத, பாவம் நல்ல பசங்க. ச்சே.